சென்னையில் உள்ள 383 அம்மா உணவகங்களில் தரமான உணவு வழங்கும் நடவடிக்கையால் தினசரி பயனாளிகளின் எண்ணிக்கை 1 லட்சத்தை தாண்டியுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. குறைந்த விலையில் உணவு வழங்கப்படுவதால் தினசரி பயனாளிகளின் வருகை 67,164 இருந்து 1,04,102 உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அம்மா உணவகங்களின் வருவாய் கடந்த ஏப்ரல் மாதத்தில் 87,60,000 ரூபாயாக இருந்த நிலையில் தற்பொழுது 1,35,00,000 ரூபாயாக உயர்ந்துள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னை வேடச்சேரியில் 5 மண்டலங்களைச் சேர்ந்த 175 பயனாளிகளுக்கு அமைச்சர் வெங்கடரமணன் புதிய குடும்ப அட்டைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழகம் முழுவதும் வழங்கப்படாமல் இருந்த 23,000 குடும்ப அட்டைகள் தற்பொழுது வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். சென்னையில் 4,000 புதிய குடும்ப அட்டைகள் வழங்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அனைத்து மாவட்டங்களிலும் விரைவில் வழங்கப்படும் என்றும் கூறினார். ரேஷன் பொருட்களின் தரம் மற்றும் அளவை பொதுமக்கள் சரிபார்த்து வாங்க வேண்டும் என அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழுக்கில் தமிழ் வேதங்கள் ஓத உத்தரவிடக் கோரிய மனு மீதான விசாரணை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒத்திவைத்தது. கரூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் தமிழ் ராஜேந்திரன் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஆதி சைவ சிவாச்சாரியர்கள் அமைப்பு சார்பில் தமிழில் மந்திரங்கள் ஓதுவதற்கு ஆகம விதிக்கு எதிரானது என்றும், எனவே மனுதாரரின் கோரிக்கையை ஏற்கக்கூடாது எனவும் இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதுகுறித்து பதில் மனு தாக்கல் செய்ய மனுதாரருக்கு உத்தரவிட்ட நீதிபதி சரவணன் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் மண்டல அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்றது. 48 பட்டிகளைச் சேர்ந்த 450 மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். 14, 17, 19 வயது ஆகிய பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து நீச்சல், கால்பந்து உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெறவுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், இன்னும் 6 மாதங்களில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்றார். மேலும் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் தாங்களாகவே திமுகவில் இணைவார்கள் என்றும் கூறினார். யாரும் நாங்க கூட வேண்டியதில்லை, அவன் தானா வந்துருவான். குறைஞ்சது 2 மாசத்துல இந்த கட்சி விளங்காது, நம்ம மாட்டிக்கிடுவோம், நம்ம போயிருவோம் சொல்லி அவன் வரப்போறது உறுதி. அந்த வகையிலே 6 மாதத்தில் ஆட்சி மாற்றம் இருக்கின்றது. பழனி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நில மோசடி வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து விரிவான விசாரணை நடத்த கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பழனியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய கட்சியின் தலைமைக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன், சிபிசிஐடி விசாரணையை தீவிரப்படுத்தி சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். உடனே ராத்திரியா பூந்து கைது பண்றீங்க. 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள நிலத்தை திருடிக்கிட்டு இருக்கிறான். இன்னைய வரைக்கும் ஒருத்தரையும் கைது பண்ண. கோவை மாவட்டம் கணுவாய் பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மீது கருஞ்சிறுத்தை உலா வந்ததைக் கண்டு பொதுமக்கள் அச்சமடைந்தனர். வனத்துறையினர் கண்காணித்து கருஞ்சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆடி மாத பிறப்பு மற்றும் முதல் வெள்ளியை ஒட்டி திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் மொட்டையடித்தும் தீச்சட்டி ஏந்தியும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கூட்ட நெரிசலை சமாளிக்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு, கூடுதல் சிறப்பு பேருந்துகள் மற்றும் அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. தருமபுரி அருகே காரில் குட்கா கடத்தியதாக வட மாநிலத்தைச் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டனர். சவுளூர் அருகே காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்பொழுது குஜராத் பதிவெண் கொண்ட காரை நிறுத்தி சோதனையிட்டனர். அதில் 17 மூட்டைகளில் 300 கிலோ எடையுள்ள குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் லட்சுமணன், தேஜாராம் ஆகிய 2வரையும் கைது செய்தனர். பெங்களூருவில் இருந்து மதுரைக்கு குட்கா கடத்த இருந்தது விசாரணையில் தெரியவந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஒடிபுரம் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்க பள்ளம் தோண்டிய பொழுது அருகில் இருந்த காம்பவுண்ட் சுவர் திடீரென சரிந்து விழுந்தது. அப்பொழுது பள்ளம் தோண்டும் இயந்திரத்தை இயக்கிக் கொண்டிருந்த இளைஞர் கண்ணி வைக்கும் நேரத்தில் ஓடி தப்பியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் படப்பாக்கம் சிப்காட் தொழிற்பேட்டையில் டாடா மோட்டார்ஸ் நிறுவன வளர்ச்சிப் பணிகளை கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிரியா ஆய்வு செய்தார். பின்னர் நிர்வாகிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் 2031ஆம் ஆண்டிற்குள் 5000 பேரை பணியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அதில் உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார்.
நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கப்பச்சி கிராமத்தில் காட்டெருமை முட்டியதில் மூதாட்டி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த மூதாட்டி காட்டெருமை தாக்கியதில் பலத்த காயமடைந்த நிலையில் உதகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் கப்பச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுற்றித் திரியும் காட்டெருமை, கரடி, சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகளை கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட கிராம மக்கள் வனத்துறையிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். உளுந்தூர்பேட்டையில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடைபெறும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை முன்னிட்டு நெல்லையில் நடைபெற்ற விசிக மண்டல ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சித் தலைவர் திருமாவளவன் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், தங்களது இலக்கு தேர்தல் அல்ல, பயணத்தின் இடையே தேர்தலை சந்திக்கிறோம் என்று தெரிவித்தார். தேர்தலை நோக்கிய பயணமில்லை நம்முடைய பயணம். நம்முடைய பயணத்தின் ஊடாக தேர்தல் அவ்வப்போது வந்து செல்கிறது. அதை நாம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் ஆடி முதல் நாள் தலையாடி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. புதுமண தம்பதிகள், பொதுமக்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் தேங்காய் சுட்டு விநாயகருக்கு படைத்து வழிபட்டனர். அவல், பொரிகடலை, நாட்டு சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை இளம் தேங்காயில் நிரப்பி தீயில் சுட்டு பின்னர் விநாயகர் கோவிலில் படைத்து குடும்பத்தினருடன் பகிர்ந்து உண்டு பாரம்பரிய விழாவை கொண்டாடினர். பெரம்பலூர் அருகே உள்ள MRF டயர் தொழிற்சாலையில் 30 மாதங்களாக ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை என கூறி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு ஆதரவாக அனைத்து தொழிற்சங்கங்களும் ஆர்ப்பாட்டம் நடத்தின. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. சுங்குவார் சத்திரம், உரகடம், மணிமங்கலம், சோமங்கலம், தண்டலம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீர் மழையால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கடந்த சில நாட்களாக நிலவிய கடும் வெப்பம் விலகி வானிலை குளிர்ச்சியடைந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே வேளாவள்ளி முருகன் கோவிலில் ஆடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நேர்த்திக்கடனாக பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் தேர் மற்றும் வேலை இழுத்தும் வழிபட்டனர். $16,502 கோடி ரூபாய் மதிப்பிலான எண்ணூர் மகாபலிபுரம் CPRR சாலை திட்டப் பணிகளை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நேரில் ஆய்வு செய்தார். திருவள்ளூர் நசரத்பேட்டையில் பார்வையிட்ட அவர் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்களுக்கு அறிவுறுத்தினார். பணிகள் மந்தமாக நடைபெறுவதற்கான காரணங்கள் குறித்து வரும் புதன்கிழமை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். இதனிடையே அமைச்சரை வரவேற்க அமைக்கப்பட்டிருந்த பந்தல் பலத்த காற்று மற்றும் மழையால் பறந்து விழுந்தது. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே ஆடி மாதம் முதல் நாளில் இரங்காட்டு காளியம்மன் கோவிலில் சிறுவர்கள் பெற்றோருடன் இணைந்து தேங்காய் சுட்டு வழிபாடு நடத்தினர். அழிஞ்சிக்குச்சியில் தேங்காயை கோர்த்து வெல்லம், அரிசி, எள் உள்ளிட்ட பொருட்களுடன் சுட்டு அம்மனுக்கு படைத்து வழிபட்டனர். பின்னர் பிரசாதமாக தேங்காயை பகிர்ந்து உண்டு பாரம்பரிய முறையில் ஆடி பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். சேலத்தில் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குட்கா உள்ளிட்ட புகையிலைப் பொருட்களை கடத்திய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். அஸ்தம்பட்டி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பிள்ளையார் நகரில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை சோதனை செய்ததில் 620 கிலோ புகையிலைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக வாழப்பாடியைச் சேர்ந்த செல்வராஜை கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் அடகு வைத்த நகையை மீட்டுக் கொடுக்கும் நபரிடம் 4 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு அதனை விலைக்கு வாங்கிக் கொள்ளும் தொழில் செய்து வருகிறார். இன்ஸ்டாகிராமில் இவரது விளம்பரத்தை பார்த்த குடியாத்தத்தைச் சேர்ந்த கிருபானந்தன் என்பவர் தனது நகையை மீட்க உதவுமாறு கூறியுள்ளார். ஆம்பூரில் உள்ள தனியார் வங்கியில் அடகு வைத்த நகைகளை மீட்டு அதனை கிருஷ்ணமூர்த்தி விலைக்கு வாங்கிச் சென்றார். பின்னர் அது போலி நகை என்பது தெரிய வந்ததை அடுத்து கிருஷ்ணமூர்த்தி அளித்த புகாரில் கிருபானந்தனை காவல்துறையினர் கைது செய்தனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் காமராஜபுரம் கிராமத்தில் புதிய கல் மற்றும் கிராவல் குவாரி அமைப்பது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் கிராம மக்கள் மிக குறைவாக பங்கேற்றதால் சர்ச்சை ஏற்பட்டது. கூட்டத்தில் வெளி மாநிலத்தவர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து குவாரி அமைப்பால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து கிராம ஊராட்சி தலைவர் கேள்வி எழுப்பிய நிலையில் பொதுமக்கள் தங்களது எதிர்ப்பை மாவட்ட ஆட்சியரிடம் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கலாம் என சார் ஆட்சியர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். நாகை மாவட்டத்தில் சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய அரசு கட்டடங்களை திறந்து வைத்து 383 பயனாளிகளுக்கு 60,76,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் ஷாஜகான் வழங்கினார். பின்னர் பேசிய அவர் குறுவை சாகுபடி பாதித்த விவசாயிகளுக்கான நிவாரணம் ஆகஸ்ட் மாத நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். வரக்கூடிய மாதங்களில் வரக்கூடிய வருடங்களில் இதுபோன்ற விவசாயிகள் பாதிப்பெல்லாம் சரி செய்வதற்கு இந்த ஆட்சி முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில முன்னாள் தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சாட்சிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று மூத்த வழக்கறிஞர் பா. மோகன் வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த வழக்கை நீடித்து போவதற்கான எல்லா விதமான இதை செய்வார்கள். ஆகவே பொற்குடி அவர்கள் உட்பட அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட சாட்சிகளுக்கு மற்றவர்களுக்கும் உரிய பாதுகாப்பு தரணும் போட்டு அரசாங்கத்தை கேட்டு பணி நிரந்தரம் செய்ய கோரி சேலம் மேட்டூர் அனல்மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்கள் 3வது நாளாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனல்மின் நிலைய நுழைவாயில் முன்பு குடும்பத்தினருடன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்த முயன்றதால் இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் பேசியதாக பதிவான வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரிய பொதுநல மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வு மாநில காவல்துறையினர் விசாரணையை ஸ்தம்பித்து விட்டால் மட்டுமே சிபிஐக்கு மாற்ற முடியும் என்று விளக்கமளித்தனர். மேலும் பொதுநல வழக்கு என்பது சமூகத்தில் குரலற்றவர்களின் குரலாக விளங்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் என்று நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடம் மர்ம நபர்கள் 3 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்து சென்றனர். வடலூரைச் சேர்ந்த ராஜலட்சுமி பெரியாக்குறிச்சி அருகே சென்ற பொழுது பின் தொடர்ந்து வந்த இருசக்கர வாகனத்தில் இருந்து வந்த இருவர் அவரது சங்கிலியை பறித்தனர். இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த ராஜலட்சுமி காயமடைந்தார். தகவல் அறிந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோயிலில் ஆடி முதல் வெள்ளியையொட்டி நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் விளக்கேற்றி உலக நன்மை மற்றும் மாங்கல்ய பாக்கியம் வேண்டி வழிபட்டனர். இதேபோல் நாமக்கல் ராசிபுரம் அருகே பட்டினம் தண்டுமாரியம்மன் கோயிலில் 508 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. உலக நன்மை, மாங்கல்யம் மற்றும் தொழில் வளம் வேண்டி ஏராளமான பெண்கள் வழிபட்டனர். சென்னை திருவொற்றியூரில் ஹிந்து அமைப்பை சேர்ந்த சிவாஜி என்பவரை கைது செய்ய கோரி முஸ்லிம் அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாடுகள் வெட்டுவது தொடர்பாக ஏற்பட்ட பதற்றத்தை தொடர்ந்து நடைபெற்ற இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசு மகளிர் கல்லூரி மாணவிகளின் போக்குவரத்து வசதிக்காக கூடுதலாக 2 அரசு பேருந்து சேவைகளை அமைச்சர் வினோத் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கர்நாடகாவில் மேகதாதுவில் ஒருபோதும் அணை கட்ட விடமாட்டோம் என்று உறுதிபட தெரிவித்தார். அதுக்கான விளக்கங்கள் விரைவில் தமிழக அரசு தமிழக மக்களுக்கு புரியும்படி தெளிவாக கூறுவார்கள். அதுபோல் பார்த்தீங்கன்னா ஒருபோதும் தமிழக அரசு மேகதானை கட்ட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா நமது உரிமை. திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றங்கரையில் 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக கருதப்படும் தொன்மையான கற்சிற்பம் மீட்கப்பட்டுள்ளது. சைவ மரபைச் சேர்ந்த தெய்வ சிற்பமாக இருக்கலாம் என தொல்லியல் ஆர்வலர்கள் தெரிவித்த நிலையில் மாவட்ட அருங்காட்சியக அலுவலர்கள் சிலையை மீட்டு தாலுகா அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். ஓரிரு நாட்களில் அரசு அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பாக வைத்து பொதுமக்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட சோடங்குரணி கிராமத்தில் 21 ஆண்டுகளாக கோவிலுக்கு பாதை இல்லாத பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டதைத் தொடர்ந்து போத்திராஜன் வண்டியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றது. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிய அமைச்சர் நிர்மல்குமாருக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
ஈரோடு மாவட்டத்தில் சிறுமிகள் மீதான போக்சோ வழக்கில் குற்றவாளிகளான தம்பதிக்கு தலா இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. சவிதா என்பவரின் முதல் திருமணத்தின் மூலம் பிறந்த 2 பெண் குழந்தைகளுக்கு அவரது 2வது கணவரான மணிவண்ணன் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதற்கு உடந்தையாக இருந்த சவிதா மற்றும் மணிவண்ணன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தலா இரட்டை ஆயுள் தண்டனையும் தலா 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. புதுச்சேரி நயினார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 43வது ஆண்டு செடல் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் அலகு குத்தியும் கார் மற்றும் வேனை இழுத்தும் அந்தரத்தில் தொங்கியபடியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் திருவீதி உலா நடைபெற்ற நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். கோவை மாவட்டம் காரமடை அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியிடம் தண்ணீர் கேட்பது போல் நடித்து 1 பவுன் தங்கச்சங்கிலியை பறித்து சென்ற இளைஞர் கைது செய்யப்பட்டார். புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கண்டியூரை சேர்ந்த அருண்குமாரை கைது செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்களிடம் தினமும் 50 ரூபாய் கட்சி நிதி பெயரில் வசூலிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தாவேக பிரமுகர் என்ற அடையாளத்தோடு இருவர் பணம் கொடுத்தால்தான் சம்பளமும் தொடர்ந்து வேலையும் கிடைக்கும் என மிரட்டுவதாக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தலைவர் வாங்கினா, செயலாளர் வாங்கினா, கிளர்க் வாங்கினா சரி, இவங்க கட்சிக்காரங்க வந்து வாங்கலாம். அன்னைக்கு அந்த வேலை சொன்னீங்களா? அன்னைக்கு கட்சிக்காரங்க இல்லாம அன்னைக்கு திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தாவேக்குவில் உட்கட்சி மோதல் வெடித்துள்ளது. பள்ளிப்பட்டு தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் ராமன் ஆதரவாளர்கள் மாவட்ட செயலாளர் டில்லி பாபுவை கண்டித்து திருத்தணி அருகே உருவபொம்மை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோஷ்டி அரசியலை தடுக்க கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே 17 ஆண்டுகளாக பாதை வசதி இல்லாமல் வசித்து வரும் இருளர் குடியிருப்பில் அமைச்சர் சரத்குமார் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பொதுமக்களின் குறைகளை நேரில் கேட்டறிந்த அவர் நிரந்தர பாதை வசதி மற்றும் இடமில்லாத குடும்பங்களுக்கு மாற்று இடம் வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டார். மேலும் மக்களிடமிருந்து மனுக்களையும் நேரடியாக பெற்றுக்கொண்டார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே சன்னாநல்லூர் நியாய விலைக் கடையில் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை தவிர சோப்பு, சேமியா, டீ தூள் போன்ற பொருட்களை வாங்க பொதுமக்கள் கட்டாயப்படுத்தப்படுகிறார்களா என ஊழியர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் பேடிஎம் மூலம் பணம் செலுத்தும் நடைமுறை மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் ஆய்வு செய்து அறிவுறுத்தினார். திருவாரூர் அருகே நிலத்தடி நீர் உப்புத்தன்மையாக மாறியதால் 500 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட குறுவை நெற்பயிர்கள் கருகி சேதமடைந்தன. கருப்பூர், அரியலூர், நொச்சுக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் நெற்பயிர்களுக்கு பம்ப் செட் மூலம் தண்ணீர் பாய்ச்சப்பட்டு வருகிறது. தற்போது நிலத்தடி நீர் உப்பாக மாறியதால் பயிர்கள் கருகின. ஏக்கருக்கு இதுவரை 15,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ளதாகவும் அதிகாரிகள் ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகேயுள்ள திரௌபதி அம்மன் கோயிலில் ஆடி மாத பால்குடம் மற்றும் காவடி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. காவிரி தீர்த்த படித்துறையிலிருந்து சிறப்பு பூஜைகளுடன் சக்தி கரகம் புறப்பாடு செய்யப்பட்டு காப்பு கட்டி விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக கோயிலை வந்தடைந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பாலை கொண்டு திரௌபதி அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்து மகாதீபாராதனை காட்டப்பட்டது. ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து அம்மனை தரிசனம் செய்தனர். அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபாராதனை நடைபெற்றது. அதன் பிறகு பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மாலை வரையிலும் தொடர்ந்து சாமி தரிசனம் செய்தனர். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் சிரமமின்றி தரிசனம் செய்யவும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன.
ஆசாட நவராத்திரி விழாவின் 5ஆம் நாளில் தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள வராகி அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் நாள்தோறும் விதவிதமான அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் தேங்காய்ப்பூ அலங்காரத்திலிருந்து வராகி அம்மனை பக்தர்கள் தரிசித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பண்ணையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2500க்கும் மேற்பட்ட கோழிகள் நெருப்புக்கு இரையாகின. அம்மனாங்குப்பத்தில் சங்கர் என்பவருக்கு சொந்தமான பண்ணையில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாத்தூர் அருகே லாரி கவிழ்ந்த விபத்தில் பால் பாக்கெட்டுகள் வீணாகின. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே ஆவின் பால் ஏற்றிச் சென்ற மினி லாரி டயர் வெடித்து கவிழ்ந்தது. இந்த விபத்தில் ஓட்டுநர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். லாரியில் இருந்து பால் பாக்கெட்டுகள் உடைந்து சாலையில் பால் கொட்டியது. அதிக பாரம் ஏற்றியதால் டயர் வெடித்து விபத்து ஏற்பட்டதாக போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. திருப்பூர் அருகே ஆண்டிப்பாளையத்தில் செல்போன் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கட்டுமான பணிகளை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தினர். கண்ணன் காட்டேஜ் என்ற பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் செல்போன் கோபுரம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் அருகே 2 பள்ளிகள் இருப்பதால் செல்போன் கோபுரத்திலிருந்து வெளியாகும் மின்காந்த அலைகளால் மாணவர்கள் உள்ளிட்டோர் பாதிக்கப்படலாம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள பிரபல ஜவுளி கடையில் ஆடி தள்ளுபடியில் பட்டுப்புடவை விற்பனை துவங்கியதால் காலை முதலே பெண்கள் கூட்டம் அலைமோதியது. ஆடி முதல் தேதி மட்டும் பட்டுப்புடவைகளுக்கு 10% முதல் 60% வரை தள்ளுபடி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதனால் காரைக்குடி, தேவக்கோட்டை, திருப்பத்தூர், சிங்கம்புணரி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து அதிகாலை முதலே பெண்கள் குடும்பத்துடன் கடை வாசலில் குவிந்து காத்திருந்தனர். பின்னர் கடை திறந்தவுடன் ஒருவரை முந்திக் கொண்டு தங்களுக்கு தேவையான புடவைகளை வாங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே லாரி மீது கார் மோதியதில் 4 பேர் காயமடைந்தனர். காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த அரசு ஊழியர் முரளி உள்ளிட்ட 4 பேர் காரில் புத்தூர் நீர்வீழ்ச்சிக்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர் திசை நோக்கி வந்த லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. காரில் இருந்த 4 பேர் படுகாயமடைந்தனர். மது போதையில் காரை இயக்கியதே விபத்துக்கு காரணம் என கூறப்படுகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த அரசு நிலம் மீட்கப்பட்டது. சிறுமுக பகுதியில் வசிக்கும் சிலர் அரசுக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து தகர கொட்டகை அமைத்துள்ளதாக புகார்கள் எழுந்தன. சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து ஆக்கிரமிப்பு இடங்களை காலி செய்யுமாறு வருவாய்த்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் காவல்துறையினரின் உதவியுடன் ஆக்கிரமிப்பு நிலத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி அருகே மேல்பரிகம் பகுதியில் தடுப்பணை கட்டக்கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு உண்ணாநிலை போராட்டம் நடைபெற்றது. கோமுகி அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீர் கடலில் கலப்பதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க கோரி கச்சராயபாளையம் பழைய பேருந்து நிலையத்தில் நடந்த போராட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உணவகம் மற்றும் உணவுப் பொருட்கள் விற்கும் கடைகளில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். ஏற்காடு பேருந்து நிலையம் அருகிலுள்ள லிம்ரா ஃபுட்ஸ் என்ற கடையில் நடத்தப்பட்ட சோதனையில் காலாவதியான ஐஸ்கிரீம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் அந்த கடைக்கு 3000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஒண்டிக்கடை ரவுண்டானா பகுதியில் உள்ள உணவகம் மற்றும் சிப்ஸ் கடையில் சோதனை மேற்கொண்டனர். காலாவதியான உணவுப் பொருட்கள் 2 கிலோ சில்லி சிக்கன், 7 கிலோ சிப்ஸ் ஆகியவற்றை பறிமுதல் செய்ததோடு அபராதமும் விதிக்கப்பட்டது.